குலதெய்வத்தை நல்லா கும்பிட்டா, உருப்படியாக கும்பிட்டா, இதில் சிறப்பு. உன் குலதெய்வத்தை விட வீட்டில் மாந்தி எல்லார் வீட்லேயும் இருக்கும். கன்னி தெய்வத்தை வணங்கினா செல்வம் பெறும். அது எப்படின்றது கொஞ்சம் சிம்பிளா சொல்லி முடிச்சிருங்களேன். அதான் கலசம் வைக்க சொல்லிட்டாங்க. கன்னிக்கும் அது இதுனா கன்னி தான் கலசத்துல முதல்ல உட்காரும், அப்புறம் தான் குலசாமி வரும். ஓகே, சரி சரி. குழந்தை தாங்க முதல்ல. இப்போ ஒரு வீட்டுக்கு போறீங்க, ஒரு வீட்டுக்கு வீட்டுக்கு போறீங்க, முதல்ல நம்மளை பார்த்தோன்னே யாருங்க ஓடி வருவா? பெரியவங்க வாயான்னு கூப்பிடுவாங்க. குழந்தை பார்த்தோன்னே அத்தை மாமன் ஓடி வந்துடும். இதே நம்ம தங்கையா இருக்குது, நம்ம ஊர்ல இருந்து வெளியூர்ல இருந்து போறோம், நம்ம தங்கை நம்மளை பார்க்குது, எப்படி இருக்கும்? பாஞ்சு வரும். மான் கண்ணி தான் பாஞ்சு வரும். அதனாலதான் நிறைய பேர் கனவுல பாம்பு வரும். இங்க நிறைய பேருக்கு பாம்பு வர்றதுக்கு அர்த்தமே தெரியாது. உடனே நம்மால் செய்வினை கோளாறு இருக்காது. கும்பிடாம விட்டாலே செய் வினை அகலும். செய்வினை திருப்பி சொல்லுங்க. செய் வினை அகலும். செய்யப்பாட்டு வினையாக மாறும். செய்வினை செய்யப்பாட்டு